வெள்ளையங்கிரி மலையேற்றத்தின் போது இந்த அண்ணனை நான் மேலே பார்த்தேன். அவரோட வேண்டுதல் என்ன, எதற்காக அந்த வேல் கொண்டு வராரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரோட வேண்டுதலை கேட்டோன்னு அப்படி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நீங்களே கேளுங்க. என்ன 7 மலையில் ஒவ்வொரு அடிக்கும் உலகத்தில் எங்கேயோ ஒரு குழந்தை சோபஸ்லாம் பிறந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆமாம், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்தேன், 2வது தடவை இதை வச்சு வாக்கு கொடுத்துட்டேன். என்னோடய வேண்டுதலுக்கு தான் எடுத்தோம். எனக்கு குறை வந்துச்சுன்னா நான் அவன்கிட்ட கொடுப்பேன். இதை வச்சு அந்த குறையை நீ எனக்கு செஞ்ச அப்படின்னா மறுபடியும் இதேமாதிரி வச்சு அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. 1க்கு 2வது தடவை கொடுத்தேன். போன வருஷம் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் தான் வந்தேன். பாறையிலே வேணுமே அடித்தேன். ஒரு கோவத்தில் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இனிமேல் நீ அடுத்த தடவை நான் கேட்டதை கொடுத்தீங்கன்னா நான் வருவேன், இல்லைன்னா வெறும் இந்த மாதிரி குச்சி சூளை தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அடிவாரத்துக்கு போயிட்டு 1 மாதம் கழிச்சு அந்த இது நடந்துச்சு. இப்போ சந்தோஷமாகிடுறேங்க, அவ்வளோதான். ஒருவேளை இந்த 7ஆம் மலையில் தான் எனக்கு நடந்த கூட சந்தோஷம். மனப்பூர்வமாக இருக்குது. நான் எங்கள் அம்மாட்டே சொல்லிட்டு தான் வந்தேன். போதும், 2021 இந்த கோயில் வரப்போ சும்மா தான் இருந்தேன். அப்போ எனக்குள்ள வசனம் நான் எழுதிக்கிட்டேன், பயணங்கள் வீணா பலன்களை விட அப்படின்னு. அது இன்றைக்கி அனுபவிக்கிறேன். 5வது பயணத்தில். மொதல் பயணம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தேன். 5வது பயணம் வெள்ளிக்கிழமை தான். 2, 3, 4 எல்லாமே சித்ரா பௌர்ணமி. தொடர்ந்து 3 தடவை சித்ரா பௌர்ணமி வரணும். அடுத்த வருஷம் அமைதானே எனக்கு தெரியாது. அவரோட வேண்டுதலை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடைசியாக நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி நான் முடியுது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என்னோட வேண்டுதெல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா நான் என்னோட 2 கையில் 2 வேலை நான் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிரிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கு. அவரோட கடைசி வார்த்தை என்னவா இருந்தது அப்படின்னா, என்னோட வேண்டுதலை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு தான். ரொம்ப வலியான வார்த்தை இது. இருந்தும் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனம் என்னோட காதில் ஓடிக்கிட்டே இருக்குது. பயணங்கள் இல்லைன்னா பலன்கள் இல்லை அப்படின்றது ரொம்பவும் அழகான வார்த்தை.